பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு கர்த்தர் செய்வார். இந்த நாளில் கூட யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். பிரியமானவர்களே, என்னுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என்னுடைய மீறுதல்களையும் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் என்று சொல்லுகிறார். எத்தனை பாவத்தை நம்ம செய்திருக்கிறோம், அக்கிரமத்தை செய்திருக்கிறோம். உணர்வு இருக்குதா? நமக்குள்ள என்ன பாவம் செய்கிறோமே, இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதே, கர்த்தர் கோபம் கண்டா என்ன நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். நீதிமொழிகளில் சொல்கிறாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பாவங்களை மறைக்காதீங்க, அறிக்கை செய்யுங்க, விட்டு விடுங்க. நம்முடைய பாவங்கள் எத்தனை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. யோபு பாவத்தை அறிக்கை செய்து அவர் பிரச்சனைக்கு முடிவு வரட்டும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்குள் இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். பாவங்களை அறிக்கை செய்யுங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க. அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை மகிழ பண்ணி கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். பாவத்தினால தாங்க வீட்டில் பிரச்சனை, பாவத்தினால தாங்க சாபம், பாவத்தினால தாங்க வியாதி, பாவத்தினால தாங்க மரண படுக்க. அறிக்கை செய்யுங்க, அதை உணர்ந்து பாவத்தை மனம் திரும்பி அதை விட்டுடுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எல்லா அக்கிரமத்தையும் எல்லா பாவங்களையும் மன்னித்து கர்த்தர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் பாவங்கள் எத்தனையோப்பா, எங்களுடைய அக்கிரமங்கள் எத்தனை, கர்த்தர் மன்னித்து நீர் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, உணர்த்துங்க. நாங்கள் ஆண்டவரை விட வேண்டியதை விட்டு உமக்கு ஆண்டவரை பிரியமானதை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ரக்காலாமா துடாந்தாலாபா ரியாந்தாரபா கழுவுங்க. வியாதியிலிருந்து விடுதலை, சுகத்தை, பலத்தை தாங்கப்பா. ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.